நம்ம வந்து மறுபடியும் மாவுளங்கிழங்கு போட்டிருக்கோம். மாவுளங்கிழங்கு முதல்ல 1 கிலோ வாங்கி போட்டு போட தெரியாதுங்கிறதுனால போட்டு அப்படியே காலி ஆயிடுச்சு. இது வந்து 2வது முறை போட்டிருக்கோம். இதில் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா ஊருட்டும்ட்டு ஊறுகாய் இல்லாத ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஏன்னா கஞ்சி சோறு குடிக்கிறதுனால ஊறுகாய் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து நெஞ்சு கறிக்கும். மாங்காய் ஊறுகாயும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்கும். இதுன்னா எதுவும் காரமாக தான் இருக்கும். கிழங்கு நல்லாயிருக்கும். மிளகாயும் கடிச்சிக்கலாம். அதனால் இந்த தரம் வந்து இது வந்து கடையில் வாங்கின கிழங்கு. இந்த கிழங்கு கடையில் வாங்கி 1 கிலோ வாங்கி காஞ்சி போச்சு. காஞ்சதுனால 300 ரூபா. பச்சை கிழங்கா இருந்தால் 350 ரூபா 360 ரூபான்னு கொடுத்தாங்களாம். காஞ்சதுனால 2 நாள் கொண்டாந்து கிழங்க ஊற போட்டு பச்சை தண்ணியில் 2-3 நாள் ஊறினாட்டி அப்புறம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். போட தெரியாதவங்க வேணால் பார்த்து போட்டுங்க. இதெல்லாம் யாரும் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை அதிகம். இருந்தாலும் இந்த கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசமாக இருக்கும். மாவுளங்கிழங்குன்னு சொல்லும் போதே வாயில் எச்சி ஊறுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இருக்கும். அதனால் நாங்களாம் இது வந்து ஒரு 10 வயசில் சாப்பிட்டது. இப்போ இந்த வருஷம் தான் கிடச்சிது. இப்பயுமே போட மாட்டேன்றாங்க. ஏன்னா மோர் கடைஞ்சி அந்த வேலைன்னு செஞ்சு அப்புறமா தான் இதை போட முடியும். மோர்லேயே இதில் வந்து பச்சை தண்ணியே கலக்கக்கூடாது. வெறும் மோர் தான் இதுக்கு வேலையே. நல்லா ஈமிக்கக்கூடாதுங்க. நான் பானை வாங்கலான்னு பானை பக்கெட்டில் போட்டிருக்கேன். ஆனால் இதை வந்து பானையில் போட்டு ஊற வைக்கணும். இந்தாண்ணே கொஞ்சம் மிளகா சேர்த்து போட்டு இனிமேல் கிழங்கு கிடைக்காதுங்க. இனிமேல் கார்த்திகை மாதம் தான் கிடைக்கும். அன்ன வரைக்கும் வேணும்ல, அதுக்கோசரம் வந்து மிளகா எக்ஸ்ட்ரா போடுறேன். 1 கிலோ கிழங்குக்கு 2 கிலோ மிளகா போடுறேன். போன தடவை வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ மிளகா போட்டதுனால பத்தலை. அதனால் இப்போ வந்து பானை வாங்கியாந்து இதை போடணும். போட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா பானைன்னா வெயிலில் வைக்கும் போது ஊறுகாய் வந்து தண்ணி இழுக்கும். இது பண்ணுங்கிறதுக்காக பானை வாங்க போக நேரம் இல்லை. அதனால் பானையை வாங்கியாந்து வைக்கணும். இல்லைனா பீங்காஞ்சட்டியாவது பெருசாக ஒன்று வாங்கி அதில் கொட்டி வைக்கணும். பீங்காஞ்சட்டியில் கொட்டினோம்னா தண்ணி இழுக்காது. பானையில் கொட்டினோம்னா தண்ணி இழுக்கும். மோர் வந்து தண்ணியாட்டம் ஊற்றி ஊற அது கெட்டியாகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயிலில் வச்சு எடுக்கணும். மேலே வந்து வெள்ளை துணி போட்டு வேடு கட்டி நம்ம பானையை வெயிலில் வச்சு எடுக்கும்போது ஊறுகாய் வந்து கெடாது, நல்லாவே இருக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.